சனி வந்து நம்மளுடைய சூரிய குடும்பத்துல 6வது கோள். இந்த 6வது கோள் வந்துட்டு என்னன்னா, நம்மளுடைய ஆயுட்காரகனும் அவர்தான். ஆயுள குடுக்கிறவர் அவர்தான். இப்ப சனி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா தான் உங்களுடைய ஆயுளையே தீர்மானிக்க முடியும். சூரிய குடும்பத்திலிருந்து அது தள்ளி இருக்கிறதுனால ஒரு ராசியை கடக்கிறதுக்கு அவர் 2.5 வருஷம் எடுத்துக்கிறது. ஸோ அதனால அவருடைய திங்கிங்லேயும் வந்து சரி, அவருடைய நடவடிக்கைகளையும் சரி, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவர் கெட்ட கிரகம் இல்லை. ஸோ நல்லதும் அவர் ஸ்லோவாக தான் பண்ணுவார், கெட்டதும் அவர் ஸ்லோவாக தான் பண்ணுவார். கொஞ்சம் மெச்சூர்டு பர்சன், ஒரு நிதான போக்கை வந்து அவங்க கிட்ட கடைப்பிடிப்பாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கலாம். இதே சனி வந்து ஒரு நெகட்டிவாக இருக்காருன்னா அவர் வந்து ஒரு மந்தத்தன்மையை காமிச்சிருது. அவர் சோம்பேறித்தனமே சொல்லுறாரு. ஒருத்தர் வந்து ஒரு சோம்பேறியா இருக்கிறதுக்கு வந்துட்டு, ஏன்னா அவருடைய திங்கிங்கே வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனால. செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறவங்க சனி லக்னத்தில் இருக்கும்போது ரொம்ப சோம்பேறியாவே இருக்கிறதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. பாபத்துவ சனி வந்துட்டு வந்துட்டு சர்க்காஸ்டிக்கா பேசுறதுன்னு சொல்லலாம். நம்ம என்னன்னா ஒரு பொடி வச்சு பேசுறாங்க, அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற மாதிரி இருக்கிற மாதிரிக்கா. குழந்தை தடையும் தாமதம் சனி கொடுக்கறது கிடையாது. சனி வந்துட்டு குழந்தைகளா கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனஸ்தாபத்தை ஒண்ணா கொடுக்குறாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இல்ல கல்யாண வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனையா இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இல்ல ரெமெடி ஏதாவது இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 7வது இடத்துல சனி இருக்கும் போது 12ல இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தூர தேச பயணம். கண்டிப்பா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தூர தேச பயணத்துக்கு இருக்கு. அவங்களால இண்டிவிஜுவலா அந்த ஊர்ல வந்துட்டு அவங்க இருந்தா அங்க ஒரு பெரிய பலன் நம்ம கொடுக்கறது இல்லை. அதே 12வது வீட்டில் இருக்கும்போது அவங்க வெளி மாநிலம், வெளி தேசம் அப்படி இருக்கும்போது ஒரு அடிமை ஜீவனம் பட்டாவது வந்துட்டு நல்லபடியா இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் நம்ம அங்கே பார்க்குறோம். சில சமயத்தில் பாபத்துவ சனி இருக்கும்போது ஒரு பையனுடைய ஆரஸ்கோப்பாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 23 வயசு 24 வயசுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் வர கல்யாணத்தை முடிச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை தவற விட்டுட்டாங்கன்னா கல்யாணம் வந்து ஒரு தாமதத்தை குறிக்குது. அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் ஆயில் கம்மியாயிடுமே தவிர இண்டிவிஜுவலுக்கு ஆயில் கம்மி ஆகிறது இல்லை. இது ஒரு மறைவு ஸ்தானம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டீப் சீக்ரெட் இருக்கிற இடம். ஸோ அந்த டீப் சீக்ரெட் இருக்கிறதுனால அவர் வந்து வெரி சீக்ரெட்டிவ் பர்சனாலிட்டியாகவும் இருக்காங்க. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ ரேகா மேடம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜரா இருக்கீங்க. ஸோ அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நவீன காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, ஒரு கிரகம் நல்லதை தான் பண்ணும், ஒரு கிரகம் தீயதை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்வால்வாக இருக்காங்க நீங்கள் மக்கள். ஸோ என்ன பொறுத்து நான் என்ன பார்க்குறேன்னா, எல்லாமே நியூட்ரலாக தான் இருக்குது. நம்மளோட ஜாதகத்தை பொறுத்து தான் அது நல்லவதா இல்லை கெட்டது பண்ணுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி கெட்டதுன்னு சொல்லும்போது நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த சனியை பற்றி சொல்லுவாங்க. சனி வந்தாலே கெட்டது, கெடுதல் தான் பண்ணுவார், வாழ்க்கையை தொலைச்சிருவார், நான் ஒரு சூப்பராக இருந்தேன், நான் ஒரு நிமிஷத்தில் மாற்றிட்டாரு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி தான் நினைக்கிறாங்க. ஸோ சனியை பற்றி உங்கள் புரிதலில் கொஞ்சம் வார்த்தைகள் சொல்லுங்க மேம். சனி எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு தப்பான புரிதல் இருக்கு. சனி வந்து நம்மளுடைய சூரிய குடும்பத்துல 6வது கோள். இந்த 6வது கோள் வந்துட்டு என்னன்னா, நம்மளுடைய ஆயுட்காரகனும் அவர்தான். ஆயில குடுக்கிறவர் அவர்தான். ஸோ சனி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா தான் உங்களுடைய ஆயிலையே தீர்மானிக்க முடியும். சனி கெட்டவர் தான் ஆயிலும் குறைப்பு இதுவாகும். ஸோ சனியை பத்தி தேவையில்லாத பயம் வந்துட்டு என்ன மாதிரி மற்ற அஸ்ட்ராலஜர்கள் வந்துட்டு தவறுதலா மக்களிடையே வந்து பரப்பின விஷயம் தான் இது. ஒருத்தருடைய சனியை வச்சுதான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணுவோம். சனி வந்து ஒரு நேர்மையான ஒரு கிரகம். சனியை போல ஒரு நேர்மையானவர் வேற எந்த கிரகமும் இருக்க முடியாது. அதே மாதிரி சனி வந்துட்டு மிகவும் மெதுவான கிரகமும் வச்சுக்கோங்க. ஏன்னா 6வது கிரகன்றதுனால சூரிய குடும்பத்துல இருந்து அது தள்ளி இருக்கிறதுனால ஒரு ராசியை கடக்கிறதுக்கு அவர் 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. ஸோ அதனால அவருடைய திங்கிங்லயும் வந்து சரி, அவருடைய நடவடிக்கைகளையும் சரி,
கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாரி இருக்கும். அதனால அவர் கெட்ட கிரகம் இல்ல. ஸோ நல்லதும் அவர் ஸ்லோவா தான் பண்ணுவாரு. கெட்டதும் அவர் ஸ்லோவா தான் பண்ணுவாரு. ஸோ அந்த கெட்டது ஸ்லோவா பண்றதுனால மக்களிடையே தவறுதலான புரிதல் இருக்கு. ஸோ சனி வந்துட்டு கெட்டவர் கிடையாது. சனின்னு சொல்லும்போது நாங்க நெறைய பேர் என்னன்னா, நம்ம என்னதான் தலைமை பதவி வேணும்னா சூரியன பிடிக்கிறோம். ஆனா ம். மக்கள் தொடர்பு வேணும்னு சொல்லும்போது சனியோடது வேணும் இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப மக்கள் தொடர்புக்கு வந்து சனி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு சூரியன் வந்துட்டு சூரியன் வந்து ஒரு அதிகார கிரகம்னா, ம். சனி வந்து ஒரு மக்கள் கிரகம். மக்கள் ஒரு காமன் பீப்பிள் வந்து கனெக்ட் பண்றதே சனி தான். ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்ல குருவும், சனியும் இருந்துச்சுன்னா தான், அவங்களால ஒரு மக்கள் தொடர்பு மையத்துல இருக்கிற ஆளா இருக்க முடியும். மிகப்பெரிய தலைவர்கள பார்த்தீங்கன்னாலும், அவங்களுக்கும் வந்து சனி, குருவுடைய காம்பினேஷன் இருக்கும். அது இல்லாம மக்கள அவங்களால ரீச் பண்ண முடியாது. சனின்றவர் ஒரு உழைப்பாளி. ஸோ அந்த உழைப்ப குறிக்கிறவ அவர்தான். ஸோ இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உழைக்கிறவங்க. ஸோ பிடிக்கக்கூடிய கிரகமே சனி தான். ஸோ அந்த சனி வந்துட்டு நல்ல அவர் கெட்டதும் பண்ணதான் செய்வாரு. அதனால குருவும் நல்லவரு கிடையாது. சனியும் கெட்டவரு கிடையாது. இதுதான் நம்மளுடைய புரிதலுக்காக நான் சொல்லிக்க விரும்புறேன். சூப்பர். சனிய பத்தி சொன்னீங்க. இப்ப சனி ஒவ்வொரு பாவத்துல இருந்தாலும் ஒவ்வொரு வேலைகள பண்ணுவாரு. ம், லக்னத்துல இருந்தா ஒரு மாரி வேலைகள சொல்லுவாரு. ம், இதே 12ஆம் பாவத்துல இருந்தா இன்னொரு மாரி வேலைகள குடுப்பாரு. ம், சோ அப்படி இருக்கும்போது 12 பாவத்துல ம். சனி நின்ற பலன்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுல வந்து முதலா லக்னத்துல இருந்த பலன். ஆ, சனி வந்துட்டு லக்னத்துல இருந்தா இது வந்து ஒரு பொதுப்படையான பலன் தான். ம். இப்ப ஒவ்வொரு லக்னம்ன்றது யூசுவலா வந்து நம்ம வந்து மேஷ லக்னத்துல சனி இருக்கிறதுக்கும், லக்னத்துல சனி இருக்கிறதுக்கும், ரிஷப லக்னத்துல சனி லக்னத்துல இருக்கும். அந்த விஷயங்கள் மாறுபட தான் செய்யும். ம். இப்ப மேஷ லக்னத்துக்கு சனி இருக்கும்போது, அந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். ம். ஸோ அங்க இருக்கும்போது சனி வந்து நீச்சமும் ஆயிடுறாரு. அங்க இருக்கும்போது அவருடைய குடுக்குற பலன், அதே ரிஷபத்துல இருக்கும்போது சனி வந்து யோகக்காரகன். ரிஷப லக்னத்துக்கு அவர்தான் யோகக்காரகன். அவருடைய பலன் அங்க வேற மாரி இருக்கும். மோஸ்ட்டா சனி வந்து லக்னத்துல இருக்கும்போது, அவங்க வந்து ஒரு மெச்சூர்டு பெர்சனா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு எல்டர்லி பெர்சனாலிட்டியா இருப்பாங்க. கொஞ்சம் மெச்சூர்டு பெர்சன் ஒரு நிதான போக்க வந்து அவங்க கிட்ட கடைபிடிப்பாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டா நம்ம வச்சுக்கலாம். இதே சனி வந்து ஒரு நெகட்டிவா இருக்காருன்னா, அவர் வந்து ஒரு மந்தத்தன்மைய ஒரு காமிச்சுறது. அவர் சோம்பேறித்தனம் சொல்லலாமா? சோம்பேறித்தனமும் சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஒரு சோம்பேறியா இருக்கிறதுக்கு வந்துட்டு ஏன்னா அவருடைய திங்கிங்கே வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனால, ம். அவர் ஒரு சோம்பேறி கிரகமாவும் இருக்கலாம். இது லக்னத்துக்கு லக்னம் மாறுபடவும் செய்யுது. ஸோ ஒருத்தருடைய லக்னத்துல சனி இருக்கிறதுனால, இவர் இப்படிதான் இருப்பான்றது நம்மளால அனுமானிக்க முடியாது. ம். அதோட லக்னத்தன்மை, அவர் எந்த வீட்ல இருக்காரு, அவரு யார பார்க்குறாங்க, அவருடைய எதிரிடை நட்சத்திரத்துல இருக்காரா, இல்ல அவருடைய ஃப்ரெண்ட்லி வீட்ல இருக்காரா, இல்ல ம். எதிரி வீட்ல இருக்காரா, இது எல்லாத்துக்கும் மாறும். ஸோ பொதுப்படையான கருத்துன்னு வந்து இப்ப பார்க்கும்போது, லக்னத்துல இருக்கும்போது இது மாரி ஒரு மெச்சூரிட்டி பெர்சன், ஒரு ஒரு தலைமை பொறுப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த தலைமை பொறுப்பு வந்து நிதானமான ஒரு தலைமை பொறுப்பாவே வச்சுக்கலாம். ம். இல்லன்னா வந்துட்டு ஒரு சோம்பேறித்தனம், ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ல சனி இருக்கும்போது, அவர் ஒரு சோம்பேறி கிரகம் தான். அதாவது ஒரு அதிரடி முடிவு இல்லாம, ஒரு தாமதமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஏன்னா தலைமை சனி பதவி. வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஸ்லோவான ம். பிளானட் தான். ம். அவர் மெதுவாக பண்றதுனால அவருடைய செயல்பாடும் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இதே வந்து செவ்வாய் லக்னத்துல இருக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறவங்க, சனி லக்னத்துல இருக்கும்போது ரொம்ப சோம்பேறியாவே இருக்கிறதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நெறைய பேர நம்ம பார்க்க ம். முடியுது. ம். ஸோ லக்னத்துல சனி இருக்கிறது வந்துட்டு ஒரு 50-50 சாய்ஸா நான் உங்களுக்கு குடுப்பேன். ஸோ சுபத்துவமான சனி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு தலைமை, அவருடைய முடிவுகள் வந்து குடும்பத்த மேன்மைப்படுத்துறது, அவங்க வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கிறோம். அதே வந்துட்டு கெட்ட தன்மையோட இருக்கிற சனி வந்துட்டு ஒரு சோம்பேறி போக்கு, ஒரு ஒரு உழைப்புல வந்துட்டு நாட்டம் இல்லாமை, அ ஒரு 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 உத்வேகமே இல்லாம இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க முடியுது. லக்னத்தில் 2ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? சனி வந்து 2வது வீட்ல இருக்கிறது வந்துட்டு வாக்கு ஸ்தானம்ன்றத வச்சுக்கலாம். சனி 2வது இடம் வந்து வாக்கு வாக்கு நாணயம், வாக்கு சுத்தம். ஒரு சுபத்துவமான ஒரு சனி வந்து 2வது வீட்ல இருக்கும்போது, நம்மளுக்கு இது மாரி ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு ரொம்ப வாக்கு நாணயமா இருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியுது. இதே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது சில சமயத்துல வாக்க காப்பாத்த முடியாதவங்களாவும் இருந்திருக்காங்க. ம். இல்ல ம். சேமிப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமா சேமிப்பு வந்துட்டு ஒரு குடும்ப பொருளாதார சேமிப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோவா இது பண்ற மாரி இருக்கு. ஆனா நிஜத்துல என்னன்னா 2வது வீட்ல சனி இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களுடைய அசையா சொத்துக்கள் அதிகமாக இருக்கு. அவங்க கிட்ட வந்து ஒரு அசையா சொத்துக்கள், அவங்க குடும்பம், அவங்களுடைய
அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் வந்து இவர்களுக்காக சொத்து சேர்த்து வைத்தவங்க மாதிரி இருக்காங்க. ம், ஸோ ம். 2வது விதிக்கு இது சுபத்துவமான சனியா வச்சு பார்க்கலாம். ஸோ சுபத்துவம் இந்த சனி வந்து இன்னொரு ஒரு நெகட்டிவ்னா, ஒரு படிக்கிற பசங்க வந்துட்டு ஏர்லி எஜுகேஷன் வந்து கொஞ்சம் மட்டுப்பட தான் செய்யுது. ஓகே. அவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்க முடியறதில்ல. அதனால அவங்க லைஃப் ஃபுல்லா படிக்க முடியறதில்ல. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 2வது இடத்துல சனி ஆனா இருக்கு. 2ல சனி இருந்தா சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, பொய் பேசுவாங்க. அது ராகு. ஓகே. ராகு இருந்தா தான் பொய் பேசுவாங்க. சரி, சரி. ராகு சம்மந்தம் இல்லாம யாராலயும் பொய் பேச முடியாது. 2வது வீட்ல வந்து சனி இருக்கும்போது வந்துட்டு பொய் அது கெட்ட நான் சொன்ன மாரி சுபத்துவ சனி, ஒரு பாபத்துவ பாவத்துவ சனி. சனி. ம். பாபத்துவ சனி வந்துட்டு ஒரு வந்துட்டு சர்க்காஸ்டிக்கா பேசுறதுன்னு சொல்லலாம். நம்ம ஓகே, என்னன்னா ஓகே. ஒரு ஒரு பொடி வச்சு பேசுறாங்க. ஆ. அது மாரி நம்ம வச்சுக்கலாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற மாரி இருக்கிற மாரி இருக்கலாம். ஆனா அவங்க பொய் பேசுவாங்கன்றதுல, அந்த காரியத்துக்காக அவர்கள் பேசுவார்கள். புரியுது. அது அப்படிதான் வரும், நம்ம எடுத்துக்க முடியும். 3ஆம் இடம். உதயஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் சனி. முயற்சி ஸ்தானத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு சில சமயத்துல வந்துட்டு சுபத்துவ சனி இருந்தாலும், பாபத்துவ சனி இருந்தாலும், அவங்களுடைய முயற்சியில வந்து கொஞ்சம் மட்டுப்பட தான் செய்யுது. ம். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துட்டு மத்தவர்களுடைய கம்யூனிகேஷன்ல வந்து கொஞ்சம் மட்டுப்பட செய்யுது. ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஒரு யோகக்காரகரா சனி இருந்து அந்த 3வது இடத்துல இருந்துட்டாங்கன்னா, அது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. ஆனா இது மோஸ்ட்டா பாபத்துவமா இருக்கும்போது வந்துட்டு, அவங்களோட வெளி உலக தொடர்பே இல்லாம இருக்கிறாங்க. அப்புறமேட்டு தன்னம்பிக்கையற்றவர்களா இருக்காங்க. அப்புறமேட்டு வீட்டுல இருக்கிற அவர்களுடைய இளைய சகோதரர்கிட்ட ஒரு 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 பரஸ்பர நண்பர்கள் போல கூட இல்லாம, எதிரியும் இல்லாம, நண்பர்களும் இல்லாம ஒரு 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 உறவுகள் வந்துட்டு அவ்வளவு ஒண்ணும் எஸ்பெஷலி வித் யங்கர் சிப்லிங்ஸ்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ முயற்சி ஸ்தானத்துல சனி இருக்கிறது வந்துட்டு, அ சின்ன பசங்களுக்கு சரியில்ல தான். அடுத்து 4ஆம் ஸ்தானம். 4வது ஸ்தானத்தில் சனி இருக்கிறது வந்துட்டு, கொஞ்சம் படிப்பு விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் டிலேஸ் அண்ட் டினையல்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்புறம் வீட்ட விட்டு இது வந்து பாசிட்டிவா நம்ம எடுக்கும்போது, தொலைதூர தேசத்துக்கு போறவங்க, இல்ல வெளிநாட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு 4ல சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஆனா அவங்களுடைய படிப்பு வந்துட்டு சில சமயத்துல தடங்கல் பட்டு தான் இருக்கு. ஸோ தடங்கல் பட்டுட்டு பிறகு அவங்க அதுக்கு மேல வரதான் செய்றாங்க. அது சனி இது இது எல்லாமே வந்து தசா புக்திகள வச்சு தான் நம்ம கண்டிப்பா, நிர்ணயிக்கம் கண்டிப்பா. பண்ண முடியுது. இப்போ தசா வந்து ஒரு நல்ல சனி, சுபத்துவமான சனி இருக்கும்போது, அவங்க வெளிநாட்டுல போயிட்டு நல்ல சுபிக்ஷமா இருக்க தான் செய்றாங்க. ம். நல்ல நல்ல ஏற்றங்கள், உயர்வு தரதான் செய்யுது. ஸோ யூசுவலா சனி வந்து 4வது வீட்ல படிப்பில் கொஞ்சம் தாமதம். ஆ நம்ம அம்மா, வாகனம், வீடு வசதி வந்துட்டு, அது அவங்க தாய்நாட்டுல இருக்கும்போது அது அமையறதில்ல. ம். அதே அவங்க வெளி தேசத்துல போயிட்டு பண்ணும்போது இதெல்லாம் அமையுது. 5ல் சனி. 5ல் சனினாலே நெறைய பேர் கேட்கறது என்னன்னா, அ குழந்தை குழந்தைகள். குழந்தை தடையா? இல்ல தாமதமான்னு கேட்கறாங்க. அது எந்த வகையில உண்மை? ஆ குழந்தை தடையும், தாமதம் சனி குடுக்கறது கிடையாது. ம். சனி வந்துட்டு குழந்தைகள குடுக்குறாங்க. குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும் வந்து மனஸ்தாபத்த வேணா குடுக்குறாங்க. ஏன்னா, கு பெற் புரி புரிந்துக்காத குழந்தைகள். இப்ப ஒரு அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, "என் குழந்தை என்ன பத்தி புரிஞ்சுக்கவே மாட்றான். அவன் நான் எது சொன்னாலும் அவன் எனக்கு ஆப்போசிட்டா செய்றான்." அந்த அந்த ஜாதகருக்கு 5வது வீட்ல சனி இருக்கும்போது, அவருடைய குழந்தை அவருடைய சொல் பேச்சு கேட்காதவரா தான் இருக்காரு. அதனால அவர் வந்துட்டு இதனால குழந்தை தாமதம்லாம் நான் சொல்ல முடியாது. இது குழந்தை தாமதத்துக்கும், சனிக்கும் அ அரவி என்ன சில சமயத்துல பாபத்துவ சனி இருக்கும்போது, குழந்தை பேறு இல்லாம இருக்கிறது இருக்கு. அது அது 5ஆம் வீட்டு அதிபதியும் கெட்டு போயி, 5வது இடத்துல சனியும் கெட்டு போயிட்டு இருக்கும்போது, இது மாரி ஒரு பலன்கள் இருக்கு. ஆனா, மோஸ்ட்டா வந்து குழந்தைகள் குடுக்குறாங்க. குழந்தைகள்னால அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் வந்துருது. குழந்தைகளுக்கும், பெற்றோருக்குமான சம்பந்தம் இருக்கு. அது இல்லாம இவங்க வந்துட்டு பூ பூ பூர்வ ஜென்மத்துல 5ஆம் வீடு வந்து பூர்வ ஜென்மமும் நம்ம சொல்றோம். ம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த ஒரு நம்ப இதுல குலதெய்வ வழிபாடுல வந்து பூர்வீகம். நாட்டம் இல்லாம பூர்வீகத்துல இருக்க பிடிக்காதவங்க, ம், ம். இவங்க ஊர விட்டு ஊர போயிட்டு அவங்க வேலை பண்ணாங்கன்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப மேன்மைப்படுறாங்க. ஓ! ஸோ அதே ஊர்ல வந்து அவங்க தொழில் பண்ணாம, அதே ஊர்ல நான் வந்து இங்க வெற்றிய நோக்கி பண்ணணும்னு நினைக்காம, வெளி இடம், வெளி தேசம், வெளி மாநிலம் போயிட்டு பண்ணும்போது இவங்க சக்சஸ்ஃபுல்லா தான் வராங்க. குழந்தைகளோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா நம்ம சொல்ல ஆனா தான் நீங்க சொன்ன வேண்டும். மாரி தசாபதிகள் பார்த்து இது கரெக்ட். தசா புக்தி. இது வந்துட்டு சில பேருக்கு தசையே வரலன்னா, அத பத்தி நம்ம கவலையும் அவ்வளோ. பட தேவையில்ல. இப்ப தசா புக்தி வரும்போது இப்ப சனி வந்து பெரிய தசை. ம். ஒருத்தருக்கு அவருடைய ஆயுள் காலத்துல சனி தசை வரலன்னா,
இத பத்தி நம்ம கவலையவே பட தேவையில்லைல்ல. ஸோ கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால அது இது பொதுப்படையான கருத்துக்கள் தான். ஒவ்வொரு லக்னத்துக்கும், ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருந்தாலும், அதோட தசா புக்திகளுடைய மாறுதலுக்கு ஏத்த மாரி இந்த பலாபலன்களும் மாறுபடும். 6ஆம் ஸ்தானம். அதாவது நோய், நொடி, வேலை. எதிரி. இந்த ஸ்தானத்துல சனி இருந்தா என்ன பலன்? சனி வந்துட்டு இங்க சுபத்துவம், பாவத்துவம் 2த்தையும் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். சனி அங்க இருந்தாவே, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லாங் டெர்ம் டிசீஸ் மாரி இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து சனி திசை இந்த மாரி இருக்கவங்க வந்துட்டு, சுபத்துவமா இருந்தாலும் வந்துட்டு, ஒரு அலர்ஜி சிம்டமோ, ஒரு ம். ஒரு காஃப் சிம்டமோ, ஒரு மினிமம் இதுல குடுத்துரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லாங் டெர்ம் டிசீஸ வந்து அவங்களுக்கு குடுக்க தான் செய்யுது. ஆனா சனி வந்து இங்க 6வது வீட்ல சுபத்துவமா இருக்கும்போது, மோஸ்ட் ஆஃப் த லாயர்ஸ வந்து இங்க தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு இந்த தொழிலுக்கான ஒரு நீதி தொழிலுக்கான இவங்க எனிமிய வெல்வதற்கான ஒரு தொழில் வந்துட்டு இங்க தான் இருக்கு. ம். மோஸ்ட் ஆஃப் த லாயர்ஸ் வந்து நம்ம இங்க பார்க்க முடியுது. இது வந்து ஒரு சுபத்துவமான ஒரு விஷயம். அதேமாரி சனி அங்க இருக்கும்போது ஒரு கவர்ன்மெண்ட் ஜாபும் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. ம். ஒரு அரசு பிகாஸ் இவங்க வந்து சேவை ஒரு இருக்கிறதுனால அடிமை தொழில். அடிமை தொழில்ல இல்லாம அடிமைகளுக்கு தொழில்ல இருக்கிற நிர்வகிக்கிற ஆளுங்களா கூட இருக்கிறாங்க. ஓ! ஸோ ஓ! இப்ப அவங்களுடைய இப்ப ஒரு ஒரு சர்வீஸ் இருக்கிற சர்வீஸ் சென்டர்ல இருக்கிறாங்க. கவர்ன்மெண்ட் சர்வீஸ் சென்டர்ல ம். இருக்காங்க. அவங்கள வேலை வாங்குற ஒரு அதிகாரியா கூட இருக்கிறாங்க. இவங்க யூசுவலா சனி வந்துட்டு ரொம்ப உடல் உழைப்ப குடுக்குறவங்க. ம். ஸோ இவங்களும் கடின உழைப்பாங்க. உழைப்பாளி. கடின உழைப்பாளி தான். அதனால அவங்களும் குடுப்பாங்க. ஆனா இது சுபத்துவ சனி வந்துட்டு எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு தொழில் ஸ்தானத்துல ரொம்ப நல்ல பலன குடுக்குறது. இண்டஸ்ட்ரீஸே உருவாக்குற சனி தானே. இண்டஸ்ட்ரி கண்டிப்பா. ஏன்னா தொழில் கண்டிப்பா, உலகமயமாக்கலுக்கு வந்து சனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே வேலை பண்றவங்க தான். ஸோ சனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்க தான் செய்யணும். ஸோ 6வது வீட்டுல சனி வந்து சில சில பிரச்சனைகள் இருந்தாலும், எஸ்பெஷலி இந்த நோய் நொடி அதுல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும், சுபத்துவமான சனி வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளரிஷ் பண்ற அளவுக்கு குடுக்குறாரு. 7ஆம் இடத்துல சனி. நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற விஷயங்கள் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இல்ல கல்யாண வாழ்க்கையிலேயே ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இல்ல ரெமெடி ஏதாவது இருக்கா? அந்த மாரி நெறைய கேள்விகள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்துச்சு. ஸோ அத நான் முன்னாடியே உங்களுக்கு வச்சு குடுத்துடுறேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 7வது இடத்துல சனி இருக்கும்போது, அவங்களுக்கு கல்யாணம் வந்து ஒரு பெண் ஜாதகமா இருந்தா, ஒரு 21 வயசுக்கு முன்னால ஒரு அமைப்பு வரதான் செய்யுது. ம். ஒரு பையனுடைய ஹாரோஸ்கோப்பா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 23 வயசு, 24 வயசுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் வர கல்யாணத்த முடிச்சுட்டாங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அத தவற விட்டுட்டாங்கன்னா, கல்யாணம் வந்து ஒரு தாமதத்த குறிக்குது. இப்ப சில பேர் வந்துட்டு அந்த 21 வயசுல ஒரு பெண் ஜாதகமா இருந்துட்டு, 21 வயசுல வர ஒரு கல்யாணத்த வந்துட்டு அப்ப அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு, அது என்ன ஆகுது? கொஞ்சம் டிலே ஆயிட்டு போயிடுது. ம். ஸோ அது வந்து கல்யாணமே ஆகாத நிலைமையும் வந்துடுது சில சமயத்துல. இந்த இடத்துல சனிய வந்து நம்ம 2 விதமா பார்க்கணும். சனி வந்து சொந்த வீட்ல இருக்காரா? ஆட்சி வீட்ல இருக்காரா? உச்சம் இருக்காரா? இப்படி பார்க்கும்போது அதோடைய பலாபலன்கள் வேற மாரி இருக்கு. இங்க சனி வந்து கொஞ்சம் கெட்ட வீட்டில் அவருடைய எதிரிடை நண்பர்கள் இல்லாத ஒரு எதிரி வீட்ல இருக்கும்போது, சனி வந்துட்டு அங்க கல்யாணத்த கெடுக்க தான் செய்றாரு. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணிட்டாலும், அந்த இண்டிவிஜுவல் வந்து புரிஞ்சுக்காத இண்டிவிஜுவலா இருக்காங்க. சில இடத்துல பார்க்கும்போது, கொஞ்சம் மெச்சூர்டான இண்டிவிஜுவலா நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. ஆனா இது தடைங்களா மேடம்? இல்ல தாமதமா? இது தடையும் இருக்கு, தாமதமும் இருக்கு. ம். தடை வந்துட்டு அந்த அந்த முதல் வந்த அந்த 21 வயசு, 23 வயசுல அவங்க நழுவ விட்டுட்டாங்கன்னா, அது தாமதமாக போகுது. ம். ஆ இது வந்து கெட்ட இடத்துல இருக்கும்போது, இப்ப வந்துட்டு விருச்சிகத்துல வந்துட்டு 7வது வீட்ல வந்துட்டு சனி இருக்காரு ம். அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ம். ஒரு ஒரு ம். ரிஷப லக்னமா இருந்துட்டு. ம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு, அந்த இடத்துல சனி திசையும் நடக்கும்போது, நம்பளுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நடந்துட்டு ஒரு பிரிவினை தர மாரியும் தந்துருது. ஏன்னா 9வது வீட்டுக்கு அதிபதியும் அவரும் ஆகுறாரு. 10வது வீட்டுக்கு அதிபதி அவரே ஆகுறதுனால, ஒரு பிரிவினை தந்து இதே அவர் வந்துட்டு சொந்த வீட்ல இருக்கும்போது, ம். அ இண்டிவிஜுவலுக்கு 2 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க தான் செய்யுது. ம். ரொம்ப சந்தோஷமான இண்டிவிஜுவல்ஸா இல்ல. பட் அந்த தசா வரலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓ! தசா வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. விதியும் உண்டு. விதிவிலக்கும் இருக்கு. இந்த 2வது கல்யாணம் இல்ல பிரிஞ்சிறத வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 7வது வீட்ட வச்சு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு சப்போர்ட் பண்ற மத்த வீடுங்களும் பார்க்கணும். இப்ப 11வது வீடு, 3வது வீடு வந்து 7வது வீடு இடத்த விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அந்த இடத்துல பிரிவினைய நம்ம எதிர்பார்க்க தான் செய்ய ம். முடியுது. ஸோ அந்த இடத்துல அந்த பிரிவினை நம்ம வேண்டாம். இப்ப நல்ல சுபத்துவமா இருக்கும்போது கல்யாணம் குடுக்க தான் கல்யாணம் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஆகுது. அது பாபத்துவமா இருக்கும்போது தான் கல்யாணம் ஆகிட்டும் அவங்க பிரியிற நிலைமைக்கு வராங்க. அது ரொம்ப பாபத்துவமாகும்போது கல்யாண தடையும் வந்துருது. டினையல் ஆஃப் மேரேஜ்ன்ற ஓ! மாரி நம்ம சொல்லிடலாம். சூப்பர் மேம். ஆயுள் ஸ்தானம்.
சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சனி பகவான். 8வது இடத்துல சனி இருக்கும்போது ஆயுள் காரகன் வந்துட்டு அவங்க வந்துட்டு பூர்ண ஆயுளோட தான் இருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆ ஆனா நெறைய பேர் சொல்றது என்னன்னா, 8ல சனி இருந்தா ஒரு அல்பாயுசுங்கிறாங்க. ஆ ஆயுள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஆயில் குடுக்குறவர் தான் சனி. ம், ஆயில் குடுக்குறவரு 8ல இருக்கிறவரு, அவர சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் ஆயில் கம்மியாயிடுமே தவிர, இண்டிவிஜுவலுக்கு ஆயில் கம்மி ஆகுறதில்ல. ம், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு பிராக்டிகலா நம்ம பார்க்கும்போது, அவன் வந்துட்டு தே ஆர் வெரி எனர்ஜி அப்சர்வர்ஸ். அவங்க கிட்ட பக்கத்துல இருக்கிறவங்க யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய பத்தி நல்லா புரிதல வச்சுட்டு, அவங்க மனசுல இருக்கிற எண்ண ஓட்டம்லாம் புரிஞ்சுட்டு, நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி ஒரு செல்ஃப் சென்டர்டு பெர்சனாவும் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு நம்ம ஏன்னா ஏன் செல்ஃப் சென்டர்ட் பெர்சனா இருக்காங்கன்னா, அவங்களுடைய 10வது பார்வைய 5ஆம் இடத்த பார்க்குறாங்க. ம். ஸோ, அதனால அவங்க வந்துட்டு அவங்களுடைய காரியத்துக்காக அவங்க பண்ணுவாங்க. இந்த இண்டிவிஜுவல் வந்து சாமர்த்தியக்காரர்களாக தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு எங்க இருந்தாலும் பிழைத்துக் கொள்வார்கள். மோஸ்ட் ஆஃப் த சிஇஓ, சிஎஃப்ஓஸ் எல்லாமே வந்து சனி 8ல் அமைந்த ஜாதகம் வந்துட்டு ஒரு டெக்னாலஜில வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. இதுல பாபத்துவம்னு வந்து வந்து பார்க்கும்போது, அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள மன ஓட்டம் நம்மளுக்கு புரியறதே கிடையாது. இப்போ 8ல் ஒரு சனி இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் அவரு சொல்வாரு, "நான் எனக்கு எல்லாமே நான் வந்து எல்லாருடைய மனநிலையும் புரிஞ்சுக்கிறேன்ட்டு." ஆனா அவருடைய மனநிலை நம்மளுக்கு புரியறது கிடையாது. இது ஒரு மறைவு ஸ்தானம். ஏன்னா, அந்த அந்த இடத்துல வந்து ஒரு டீப் சீக்ரெட் இருக்கிற இடம். ஸோ அந்த டீப் சீக்ரெட் இருக்கிறதுனால, அவர் வந்து வெரி சீக்ரெட்டிவ் பெர்சனாலிட்டியாவா இருக்காங்க. இது வந்துட்டு லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும். அவரு சூரியன் எந்த வீட்டுக்கு அதிபதின்றது பார்க்கும்போது, அவருடைய சீக்ரெசி எவ்வளவு தூரம் இருக்குன்றத அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா சனி வந்து 8ல் இருக்கிறது வந்துட்டு முழு ஆயுள் கண்டிப்பா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு கிடைக்க தான் செய்யுது. 9ஆம் ஸ்தானம், தகப்பன் ஸ்தானத்தில் சனி. தகப்பனுக்கு ஆகாத ஸ்தானம். அவங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு தந்தையோட வந்துட்டு மனஸ்தாபம் வரதா செய்யுது. அந்த இடத்துல சனி வந்துட்டு அவர் வந்துட்டு நாட்டம் இல்லாம பண்றாரு. ம், அவர் வந்துட்டு ஒரு ரிலிஜியஸ் பெர்சனா இருக்கிறதில்ல. ரிலிஜியஸ்க்கு ம், அகெயின்ஸ்ட் பெர்சனாவும் ஆயிடுறாங்க. ம். ஸோ அவங்க வந்து ஏன் நான் இதெல்லாம் பண்ணணும்? ஸோ ஒரு 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 பூஜை பண்ணும்போது, நான் இத பூஜை பண்ணா ஏன் நான் பண்ணணும்? எதுக்காக நான் பண்ணணும்? ஒரு வீண் விவாதத்துல வந்து ஈடுபடுறவங்களா தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனுக்கு அகெயின்ஸ்டா போறவங்களாவும் இருக்காங்க. மோஸ்ட்டா தந்தை வழி உறவுகளோட வந்துட்டு சரிசமமா நல்லா ஒரு பழகுறதும் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு அது பெருசா. கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ம், லக்கு ஸ்தானமும் 9வது வீடு. ம். அந்த லக்கு வந்து கொஞ்சம் மட்டுப்பட தான் செய்யுது. இது சுபத்துவமா, பாபத்துவமான்றது நம்ம அதுக்கேத்த மாரி இந்த இண்டிவிஜுவாலிட்டி மாத்திக்கலாம். கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் சொன்னா அது சனி பகவான் தான். ஸோ அவரே 10ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? 10ல ஏதோ ஒரு பிளானட் இருந்தாவே ரொம்ப நல்லதுதாங்க. 10ல சனி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுதான். ம், ஏன்னா, அவங்க வந்துட்டு யாருக்காவது ஒருத்தருக்காக ஒரு ஹானஸ்ட் எம்ப்ளாயியா வந்துட்டு நம்ம சனிய பார்க்குறோம். ம். அந்த ஹானஸ்ட் எம்ப்ளாயி 10ல இருக்கும்போது, யாருக்காக அவங்க உழைக்கிறாங்களோ, அவங்களுக்கு அவங்க ஹானஸ்ட்டா இருக்காங்க. ஒரு கடும் உழைப்பாளி. அந்த இடத்துல உழைப்ப குடுக்கிறவரு இருக்காரு. ஸோ 10ல் ஏதோ ஒரு பாபியா இருந்தாலும் நல்லதுதான். அது இது சுபத்துவமாவது, பாபத்துவமா இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில உத்தியோகத்துல ஒரு பணவரவு அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. ஸோ சனி 10ல் இருப்பது ஓரளவுக்கு மோர் தென் 75% கொஞ்சம் பரவாயில்லையான அது இடமா தான் பிசினஸ் இருக்கு. ரீதியாவும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறீங்களா? பிசினஸ் ரீதியா வந்து வெறும் 10வது வீட்ட மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ 7வது வீடையும் நம்ம பார்க்கணும். அவங்க ஓகே. எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க? 3வது வீடம் எப்படி இருக்கு? அவங்களுடைய 11வது இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 11வது லாபஸ்தானத்துல எப்படி இருக்கு? இப்ப லாபஸ்தானத்துல ஒரு நல்ல பிளானட் இருந்து சனி இங்க இருக்கும்போது, அவங்க லாபத்த குடுக்குது. ஸோ அவங்க வந்துட்டு பிசினஸ் பண்ணும்போது ஒரு நல்ல லாபகரமான பிசினஸ். இல்ல அவங்களுக்கு வரவங்க, அவங்களுக்கு வர எம்ப்ளாயீஸ் வந்துட்டு அவங்களுக்காக உழைக்கிறவங்களா இருக்காங்க. ம். ஸோ அவங்களுடைய பிசினஸ வளர்க்கறதுக்கு அவங்க பாடுபடுறவங்களா இருக்காங்க. ஸோ அது மாரி விஷயத்துல சனி 10ல் இருப்பது சிறந்ததே. 11ஆம் ஸ்தானம். லாபஸ்தானத்தில் சனி பகவான். ஆ இது நம்ம 10ல் சொன்ன மாரி தான். 11ல் ஏதோ ஒரு வகையான ஒரு பிளானட் இருக்கிறது வந்துட்டு சனி இருக்கிறது நல்லதுதான். சனி 11ல இருக்கிறது லாபத்த குடுத்தாலும், இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு ம், 3ஆம் பார்வையா லக்னத்தையும் கண்ட்ரோல் பண்ணிர்றாங்க. ம். 7ஆம் பார்வையா 5வது வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணிர்றாங்க. 10ஆம் பார்வையா 8வது வீட்டையும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் செல்ஃப் சென்டர்ட் பெர்சனா தான் இருக்காங்க. ஒரு ஏன்னா செல்ஃப் சென்டரா இருப்பாங்க. ஆமா. கொஞ்சம் இருக்கதான் செய்றாங்க. ஏன்னா, அவங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். காரியக்காரர்கள். அவங்களுடைய காரியக்காரர்கள்னாவே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் இருப்பாங்க. தே நோ ஹவ் டூ ஹேண்டில் திங்ஸ் அப்படின்ற மாரி. இந்த இடத்துல இருக்கும்போது, அவங்களுடைய செல்ஃப் சென்டர்ட் வந்து கொஞ்சம் மிகைப்படாமல் இருந்துட்டு, குரு பார்வை இருந்துச்சுன்னா, கொஞ்சம்
பரவால்ல. அதே ஒரு பாபர்களுடைய பார்வை இருக்கும்போது, ஓவரா செல்ஃப் சென்டர்டா பெர்சனா இருக்காங்க. மத்தபடி வந்து சனி வந்து 11ல் இருப்பது லாபம் தான். தசாபுக்தி காலங்களில் உங்களுக்கு ஆனா என்னன்னா, ஒரு லாபம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு வரும். ம், இப்ப ம். வந்து ஏன்னா சனி வந்து ஒரு ஒரு காரகத்துவமே அவர் டிலே பண்ணி குடுக்குறது தான். ஸோ லாபமும் தடைப்பட்டு தான் வரும். தடைப்படுத்தும். வரும். தடைப்பட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக. தான் அதாவது இப்ப ராகு இருக்கிறவர் வந்துட்டு 11ல ராகு இருக்கும்போது, பெருசா ஒரு லாட்டரில அடிக்கிறவங்கலாம் பார்க்கும்போது, 11ல ராகு இருக்கிறத பார்க்குறோம். அதே சனி இருக்கும்போது அது மாரி பணம் வரதில்ல. இவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ண மாரி வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மந்த்லி மந்த்லி. மந்த்லி வந்துட்டு இருக்கும். அது மாரி நம்ம பார்க்கறதா சனிய பார்க்குறோம். புரியுது. 11வது வீட்ல இருக்கும்போது. அடுத்து இறுதியாக 12வது சனி பகவான். 12ஆம் வீட்டில் சனி பகவான் 12ல இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தூர தேச பயணம். ம். கண்டிப்பா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தூர தேச பயணத்துக்கு இருக்கு. அவங்களால இண்டிவிஜுவலா அந்த ஊர்ல வந்துட்டு அவங்க இருந்தா, அங்க ஒரு பெரிய பலன் நம்ம குடுக்கறதில்ல. ம். அதே 12வது வீட்ல இருக்கும்போது, அவங்க வெளி மாநிலம், வெளி தேசம் அப்படி இருக்கும்போது, ஒரு அடிமை ஜீவனம் பட்டாவது வந்துட்டு நல்லபடியா இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம அங்க பார்க்குறோம். சில சமயத்துல பாபத்துவ சனி இருக்கும்போது, வெளிநாட்டில் ஒரு இந்த இந்த தொழிலாளிகள் மாரி போறாங்க. அந்த மாரி தொழிலாளிகள் போகும்போது, அவங்களோட உடல் உழைப்பு அங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுது. அது ஒரு நெகட்டிவான விஷயம் இருந்தாலும், ஆனா அவர்களுடைய குடும்பத்துக்காக இது வந்துட்டு பயன்படுற மாரி தான் இருக்கு. சனி 12ல் இருந்து இது வந்து சுபத்துவமான விஷயம். பாபத்துவமான விஷயம் வந்துட்டு, சம்டைம்ஸ் வந்துட்டு பிராக்டிகலா நம்ம சொல்லும்போது, இந்த தூக்கம் கெட்றது, தூங்காம இருக்கிறது, தூக்கம் கெட்டு வேலை பண்றது, அது மாரி இருக்கிற சமயத்துல இது இருக்கு. 12ல் சுபத்துவ சனி வந்துட்டு இவங்களையும் இந்த இடத்துலயும் நம்ம லாயர்ஸ நெறைய பார்க்குறோம். ம். மோஸ்ட் ஆஃப் த லாயர்ஸ் சனி வந்து 12வது சுபத்துவ சனி ம், ம். இருக்கும்போது, அவங்க ஒரு ஜட்ஜ் ஆகலாம். இல்ல கார்ப்பரேட் லாயர்ஸா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இது சுபத்துவ சனிக்காக சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஏன்னா ஓகே. அற்புதமாவும், அருமையாவும் சொல்லிட்டீங்க. ரொம்ப டெப்த்தாவும் எடுத்துட்டீங்க. ஏன்னா மெயினா அதுக்கு தான் நெறைய பேர் கேட்ட கேள்விக்கு அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா அந்த 9ல இருக்கிற விஷயமும், 11ல இருக்கிற விஷயமும் ஒரு சீக்ரெட்டா இருக்கிற விஷயத்த எடுத்து சொன்னீங்க. ஏன்னா லாபம்ன்னு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா தான் தர முடியும். ஏன்னா அது ராகு குடுக்குறது உங்களுக்கு பெரும் பணத்த குடுக்குறாரு. ஆனா சனி வந்து லாபம் தராரு. பட் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் அது கொஞ்சமா. அத ரியலைஸ் பண்ணணும் இல்லீங்களா? அது சூப்பர். தசாபுக்தி காலத்துல கொஞ்சம் இருக்கு. ஆனா லாபம் இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்க எதிர்பார்க்கிற லாபம் நமக்கு கிடைக்க ம். மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி மணிகண்டன். நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.